வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜைக்கு சாமி எப்படி கும்பிட்டோம் அதுதாங்க பார்க்குறோம். பூஜா விழாக்கு இது வந்து கோலங்க, வெண்தாமரை கோலம் போட்டிருந்தேன். இது வந்து என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் கொடுத்துருந்தேன். இது வந்து விஜயதசமிக்கு போட்டுங்க. சிம்பிளான ஒரு கோலம், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கோலங்க. அச்சு யூஸ் பண்ணி போட்டேன், டைம் இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி கோலம் போட்டுங்க. வாங்க எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை விழாக்கு பார்க்கலாம். முதல்ல பூ ரெடி பண்ணேங்க. பூ பார்த்திங்கன்னா மாயிலையில் சேர்த்து கட்டி இந்த மாதிரி தோரணம் தொங்கலான்னு நினச்சி பண்ணேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டைம் இல்லாதனால மாயிலையே கட்டிட்டேங்க தோரணமாக. இது எங்கள் வீட்டு பூஜா ரூம் பாருங்கள். முதல்ல பூ வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணதாங்க ஃபஸ்ட்டு செஞ்சது. கோலம் பார்த்திங்கன்னா எனக்கு சிம்பிளான கோலம் தான் போட்டேன், டைம் இல்லை. இது வந்து பூஜா ரூம் கோலங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணுவேங்க. அதுதான் விலாகாக கொடுத்துட்ருக்குறேன். வருஷம் கொடுப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் இருந்ததுங்க, அப்புறம் கபோர்டு ஒர்க் இருந்தது. அதனால தாங்க கொடுக்குறக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லாட்டி அப்போவே கொடுத்துருப்பேன். பாருங்கள், பெயிண்ட் இந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் கபோர்டு ஒர்க்கு நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ கொடுக்க முடிஞ்சதுங்க. அதுவுமே ரொம்ப டைம் எடுத்து கொடுத்துருக்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டு வாசப்படிங்க. இந்த மாதிரி மாயிலை கட்டியிருந்தேங்க. தோரணம், மாயிலை தோரணம் கட்டி நான் செஞ்ச பூ வந்து ஓரத்தில் மட்டும் வச்சுருந்தேன். இன்னும் 2 ரூம் கதவுக்கும் மாயிலை தோரணம் கட்டியிருந்தேங்க. அழகாக இருந்தது. கேட்டுங்க, கேட்டில் இதே மாதிரி மாவிலை தோரணம் கட்டியிருந்தோம். இது கட்டுறக்கே எங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணது சுண்டலுங்க. ஊற வச்சுருந்தேன், தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். பாருங்கள், இப்படி தாங்க சிம்பிளாக அலங்காரம் பண்ணுவோம். இந்த சின்ன ஃபோட்டோலாம் எதுன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து விபூதி பாக்கெட் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கெல்லாம் அடித்தோம். அதிலிருந்து எங்கள் வீட்டுக்காரர் அதை ஒரு ஃபோட்டோவாக பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் குலதெய்வத்துக்கு உருவம் கிடையாதுங்க, அதனால் அதிலிருந்து ஒரு உருவம் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சும்மா ஒரு ஃபோட்டோ அதை வச்சு. அப்புறம் சரஸ்வதிக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி சிலை வச்சுருக்குறேங்க. இது வந்து கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலில் வாங்கினதுங்க. முதல்ல அடிக்கடி போயிட்டே இருப்போம் எங்கள் பையன் படிச்சுட்டு இருக்கும்போது. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போனப்போ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்தேங்க. எப்போவுமே கோயிலுக்கு போனால் அந்த கோயில் சாமியோட ஃபோட்டோ இல்லாட்டி அதனோட தலை வரலாறு இந்த மாதிரி புக்கு வாங்குறது என்னோடய வழக்குங்க. இது வந்து முருகனுக்கு நான் சாமி விட்டேங்க. 48 நாள் தீபம் போட்டு. அப்போ வந்து நான் வந்து திருப்பரங்குன்றம் முருகன், திருச்செந்தூர் முருகன், பழமுதிர்ச்சோலை முருகன் ஃபோட்டோ வச்சு சாமி விட்டேங்க. 48 நாள் முருகனுக்கு சாமி விட்டேங்க. வேல்மாறல், திருப்புகழ் இதெல்லாம் படித்து ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. இது ரொம்ப நாள் ஆசைங்க, நிறைவேறிச்சுங்க. அதுக்கு கோலம் போட்டிருக்கேன் நிறையா. அதுவும் கூட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொடுக்குறேங்க. வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்காரர். நானும் அபிஷேகம் பண்ணுவேங்க, என் வீட்டுக்காரரும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து தாங்க கும்பிட்டோம். ரொம்ப மனநிறைவாக இருந்ததுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கும்பிட்டேங்க. இந்த மாதிரி சிம்பிளாக இருந்த பூஜா ரூமுக்கு இப்போ வந்து கபோர்டு போட்டிருக்குறோம், டோர் மட்டும் போட்டிருக்குறோம். பூஜா ரூம்னால் உங்களுக்கு ரூம் கிடையாது, ஒரு செல்ஃபு தாங்க எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் சாமி முறைக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க, இன்னும் பொறுமையே இருக்காதுங்க எனக்கு. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு கும்பிட்டா போதுங்க அந்த மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா கும்பிடுவாங்க சாமி. எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் நல்லா கும்பிடுவாங்க. வெத்தலை வாக்கு, தேங்காய் பழம், வேல் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வெள்ளி வேல் வச்சுருக்குறோம், அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. பெருசாலாம் இல்லை. இந்த சேனலில் இந்த மாதிரி நாங்கள் செய்கிற சின்ன பூஜைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கோலங்கள், ஈஸியான காவி கோலங்கள் பாருங்கள். என்னோட ஈஸி கலர் கோலம் சேனலில் கலர் கோலங்கள் வருங்க. என்னோட சுவை 6 அப்படிங்கிற சமையல் சேனலில் சமையல் வீடியோஸ் வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சேனல்லையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பொரி சுண்டல் வச்சு சாமிட்டாச்சுங்க. இப்போ வெளியில் வந்து கும்பிட்றாங்க. இதோட எங்களோட சரஸ்வதி பூஜை விழாக்கு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பூஜா ரூம் கோலங்கள் அப்புறம் அடுத்த இதில் கொடுக்குறேங்க. கோலம், விலாக் இந்த மாதிரி நிறைய சேனலில் கொடுத்துருக்குறேங்க. சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி சிம்பிளாக எங்கள் வீட்டில் கும்பிட்டேங்க. தேங்க்யூ.